டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா அந்த திருட்டு இளவரசனை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு ஆடியோ ஒன்று நல்லா உன்னிப்பாக பாருங்கள். ஒரு லேடிஸ் அழுகிற மாதிரி ஆடியோ தான் இந்த திருட்டு இளவரசன் அந்த பைரவி அக்காவுக்கு அனுப்பின ஆடியோ தான். நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் நல்லா கேளுங்க. அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன், அதை நல்லா கேளுங்க. திருப்பி லைனுக்கு வர்றேன். இல்லைங்கண்ணா, அவர் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து டூருக்கு போகிறேன்னு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு கிளம்பி போயிருக்காருண்ணா. அவர் அடுத்த வாரம் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை தானே வருவார். நானும் என் குழந்தைங்களுமா தானே கிடக்கும். சாப்பாட்டு கூட ஒன்றும் வாங்கி கொடுக்காம போயிருக்காருங்கண்ணா. அம்மா அப்பா தான் ஏதோ காசு அனுப்புகிறாங்களே, சொந்த ஊர் மதுரைங்கண்ணா. அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன சித்திரவதை செய்கிறாருண்ணா. அதனால தான் நான் நீங்கள் திங்கள் செவ்வாயில் கொரியர் வந்துடும் சொன்னீங்களா, சரி அவர் இல்லாதப்பயும் மொத்தமாக வாங்கி வச்சிடலான்னு தானே நான் இது பண்ணேன். நான் வாங்கி எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவீங்கண்ணா. அதுக்காக தான் நான் கேட்டேன். நான் சத்தியமாக மருந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்கண்ணா. என் வாழ்க்கைக்கு அது, என் குழந்தைங்க வாழ்க்கைக்கு அது ஒரு நல்லது செய்வேன்னா அதை நான் அப்படி பார்த்து கொடுத்துருவீங்கண்ணா. கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போட்டு அந்த வீடியோ போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுத்து போட்டுதுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நிக்கும் போது வீடியோ எடுத்து நமக்கு தெரியாதுன்னு பாருங்களேன். அப்புறம் என்ன சொன்னா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நிறுத்திட்டாங்கன்னு. நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு அவன் வாட்ஸ்அப்ல வந்து கேட்கறவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லி போட்டு யூடியூப்ல நம்ம பேட்டி போட்டுட்டு இருக்கான். அதே பெரிய அயோக்கித்தனம். போட்டு இந்த வேலையில பண்ணக்கூடாது. அப்புறம் நான் சொல்லி போட்டேன், எங்களுக்கு விளம்பரம் வேண்டிய அவசியம் இல்லப்பா, இங்க வர்றவங்களுக்கு நான் கொடுத்தாலே போதும். அப்படி 2-3 தடவை கொடுக்காதே விட்டேன். சரி, இவன் கூப்பிடுறது. அப்புறம் அந்த பிள்ளை கூப்பிட்டு இந்த மாதிரிங்க பாவமா இருக்குல்ல, கெஞ்சுறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்த 2 தடவை. சரி, இனி வேண்டாம் முடிக்கிட்டு. திருப்பூர்ல இருந்து 2-3 பேர் உங்களோட சொல்லிட்டாங்க. பொள்ளாச்சி இருந்து போன் பண்ணி சொன்னாங்க. 2000 3000 விற்கிறானுங்க. என்ன தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆமாங்க, எல்லாருமே அடிமட்ட மக்கள் தானுங்க இதுக்கு வருவாங்க. அது தெரியுங்க. அப்புறம் அவங்ககிட்ட இதையும் சொல்லி காட்டினேன். இதே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துப்பா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிற இடம், கன்சல்டிங் ஃப்ரீ, குழந்தைங்கன்னா ஃப்ரீ, சாம்பிள் ஃப்ரீ, கேன்சர் கேர் வந்து அதான் ட்ரீட்மெண்ட் தான், அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு அத்தனை விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருட்டு பயல அப்படி பாத்துக்கலாம். டைம் வந்தா பாருங்க சார். இது வந்து ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது ஒரு சிக்கல் தானே. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் இருந்தாலுமே அப்ப விடுங்க. சரிங்க, ஆச்சுங்களா. இது இந்தியா பூரா இருக்குது. நீங்க நினைக்குமே தமிழ்நாட்டுல இல்ல, அதான் இந்தியா பூரா நிறைய கம்பெனி வச்சு பண்றாங்க. இது பெரிய கம்பெனி அது. அதான் அவங்க 60 ப்ராடக்ட் தயார் பண்றாங்க, 1-2 இல்ல, இதுதான் இல்ல. அதான் இப்ப இன்னைக்கு கூட காலையில பேசினாங்க, எங்க இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து. இந்த கஞ்சா அபனி கேஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆமாங்க, அதுக்கு மருந்து தயார் பண்ணிருக்க அனுப்பிச்சு வைக்கிறேன் இருக்காங்க. அது ஸ்மோக் பண்றது நிறுத்தருக்கு. அந்த மாதிரி சாதாரண கம்பெனி நினைச்சாதீங்க, மிகப்பெரிய கம்பெனி. நாய் பேருக்கு எடுத்தானே இவனுக்கு கொடுக்காதுட்டா போதும், இவனை எங்கேயும் வாங்க முடியாது. ஆமாங்க, அதான் எனக்கு அங்க மலேசியால இருந்து வருது, அங்க இருந்து வருதுன்னா சொல்றா அப்படியாமா. அந்த புள்ள வந்து ரெக்கார்டிங் வேணா உங்களுக்கு அனுப்புற பாருங்க. சரி சரி. அந்த புள்ள எப்படி ஏமாத்திருக்கா பாருங்க. சென்னையில 12,000 ரூபாய் ஆமாங்க இந்த மருந்து கொடுத்து. அது வீட்டுக்காரர் திறந்தவே இல்லையா. இல்ல எத்தனை பாக்கெட் கொடுத்தாப்லீங்களா? ஒரு வாய்த்த கொடுத்தா அப்படியாமாங்க. 2 நாள் எனக்கு சாப்பிட்டா அப்படியாமா. எல்லாம் ஒண்ணு வராது, ஒண்ணுல எல்லாம் தெரியாதுங்க, ரிசல்ட் தெரியாது. இலவசம் என்னங்கிற அப்படியாமா. நான் 45 நாள்ல சாப்பிட்டு நான் தெளிவாயிட்டேன். தண்ணி போட்டு ஏகப்பட்ட வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ரொம்ப யூடியூப்ல ப்ராப்ளம். இப்போ கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாப்புல. அது வேற இதுங்க. பொய்யா இருக்குங்க. அப்படி என்ன இருக்கு இல்ல. அவன் ஒன்றும் டேலண்டான ஆளு தெரியலையே. டேலண்டான இல்லைங்க, சும்மா அவருக்கு ஒரு குருட்டு அசிஸ்டமாக அடிச்சிருச்சுங்க. அதான் ஒரு டிரைவர் தான். அவன் ஏதோ வேன் ஓட்டிட்டு இருந்து போனான். இல்லைங்க, எந்த வேலைக்கு போறது இல்லைங்க. இந்த யூடியூப்போட சரி 4 சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்க. கிட்டத்தட்ட கேட்டிருப்பீன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு உட்காந்துட்டு அழுகுதுங்க. அண்ணா கொரியர் இன்னும் வரலீங்கன்னா திங்கள் செவ்வாய் வந்துருமாண்ணா. எங்கள் வீட்டுக்கார இந்த மாதிரி டூர் போய்க்கிறாங்க, குடிச்சு தான் போய்க்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வந்து நான் கொடுக்கணும் ஒழிச்சு வச்சுக்கிறேன். நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேங்க. என் காசே வந்து எங்கள் அம்மா அப்பா தான் கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. நாங்கள் சிவகங்கை மதுரை அந்த பொண்ணு சொல்லுது.
ஆனால் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் அந்த திருட்டு இலவசமே திருட்டு குண்டு பயில் இதுதான் சொல்லணுங்க. மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் அழுகிறனால தான் நான் மருந்து கொடுத்தேன்னு டாக்டர் சொல்கிறாரு. டாக்டர் காலையில் ஒன்று சொல்கிறாரு, சாயந்தரம் ஒன்று சொல்கிறாரு. இதுக்கு பதில் அளிக்க வேண்டியது டாக்டர். இது எங்கே பதில் அளிக்கணும்? கோர்ட்டில் தான் பதில் அளிக்கணும். அதான் உண்மை. ஏன்னா இலவசம் பேசின ஆடியோ வீடியோ எல்லாமே ஃபுட்டேஜ் கிளிப்பிங் இருக்குது. கண்டிப்பாக அதை தாக்கல் செய்யப்படும். கவலையே பட வேண்டாம் இளவரசன், கவலைப்படவே வேண்டாம். ஆனால் சம்மந்தப்பட்ட டாக்டரையும் கொண்டு வந்து எழுப்பேன். ஏன்னா அவர் முழுக்க எந்த ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருமே ஒரு மருந்தை ஒரு படிப்பறிவு இல்லாத ஆளுகிட்ட கொடுத்து சப்ளை பண்ண மாட்டாங்க. சப்ளை பண்ணக்கூடாது. அது ஆயுர்வேத மருந்து தான் சரி, சித்த மருந்து தான் சரி. ஆனால் நீங்கள் வெப்சைட்டில் லட்சக்கணக்கில் கட்டி மருந்து சப்ளை பண்ணலாம். அது முறைப்படி லைசன்ஸ். அப்புறம் நம்ம திருட்டு இளவரசன் என்ன சொன்னார்னா, நான் லைசன்ஸ் எடுத்தாச்சு, எப்போ பாரு எடுத்தாச்சு. அப்புறம் வேறு என்னமோ சொன்னார், ஜிஎஸ்டி எடுத்தாச்சு. ஜிஎஸ்டிக்கு மீனிங் என்னன்னு தெரியல. எப்படி ஜிஎஸ்டி எடுப்பாங்க எனக்கு தெரியல. சமையல் கட்டுக்குள்ளே ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. குழந்தைய காட்டி வீடியோ போடுறதுக்கு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டார்கள். இதில் உண்மைத்தன்மை தெரியணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாள் வீடியோ போட்டுக்கிறேன். சில பேர் வந்து ஓயாத கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சம்மந்தப்பட்ட ஆள் எங்கேன்னு கேட்டால் அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வரலாமா? இதுக்கு அவங்க தான் பதிலளிக்கணும். பொதுநல வழக்காக போடலாம். அதைத்தான் போட போகிறேன். ஒரு லாயர்கிட்ட காட்டினா சரி செஞ்சுருக்கிறாரு. அவர் எல்லா ஃபுட்டேஜும் எனக்கு அனுப்புன்னு சொல்லிக்கிறாரு. அவரோட வாட்ஸ்அப்புக்கு இன்னும் 2 நாளில் எல்லா ஃபுட்டேஜ் வாய்ஸு எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, 1000 சொல்கிறாரு, இலவசம் குடிகாரன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் டாக்டர் பேசின ஆடியோ தான். அப்புறம் நிறைய பேர் இலவசமான கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னாரு. உடனே பதறிட்டு சாயந்தரம் வீடியோ போட்டார், ஆடியோ போட்டார். ஏன் இத்தனை நாள் இளவரசன் டாக்டர்கிட்ட பேசின ஆடியோ போடவில்லை? எதனால் இந்த பதட்டம்? அப்புறம் ஒன்று விடாமல் என்னோடய சேனல் இளவரசன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் கண்டென்ட்டுக்காக வியூஸ்க்காக போட்டுக்க அப்படிங்கிறது. இலவசத்துக்கு திராணி இருந்தால், ஒரு ஆம்பளையாக இருந்தால் சத்தியமங்கலம் வா, நான் நீ டாக்டர்கிட்ட பேசலாம். யார் கண்டென்ட்டுக்காக வியூஸ்க்காக போடுற? உன்னோட வீடியோவெல்லாம் டாக்டர்கிட்ட காட்டுற, என்னோடய வீடியோவும் காட்டலாம். நீ இலவசம் பண்ண தப்பு தான் நான் வந்து இதுவரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ 10 நாளாக வீடியோ போட்டனால தான் பல மக்கள் ஏமாறாமல் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. டாக்டரே சொல்லிக்கிற 1000 ரூபா 1050 ரூபா தான் சொல்கிறாரு. ஆனால் இவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணிக்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் மருந்து கேட்டுக்கிறாங்க, இளவரசன் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் 2000 ரூபா சொல்லிக்கிறாரு. அப்புறம் இளவரசன் ஏமாத்துலையாமா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற இளவரசா, படிப்பறிவில்லாத முட்டாள் இளவரசா, நான் விளக்கம் கொடுக்குறேன். நீ ஒரு நல்ல லாயர் இருந்துச்சுன்னா அதுக்கு விட்டு போய் கேளு. அண்ணா, நான் ஒருத்தர்கிட்ட மருந்து அதிக விலைக்கு விற்றாச்சு, அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்கிட்ட வாங்கிட்டாங்க, அப்போ நான் திருப்பி கொடுத்துட்டேன், இதுக்கு பேர் மோசடி இல்லையா இருக்குதா அப்படின்ட்டு நல்ல லாயர், படித்த லாயர்கிட்ட கேளு இளவரசா. அதாவது இளவரசனுக்கு எந்த காலத்தில் படிப்பறிவு வராதுன்னு வச்சுங்க. ஆனால் இது யார் வகிட்ட ஏமாற்றிக்கிறாங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரி, அந்த கண்ட்ரி சட்டத்திட்டங்களில் தெரியுமா தெரியல, இவனோட வீடியோ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் படத்தில் கமலஹாசன் வந்து அந்த நிழல் ரவி கொல்லும் போது சொல்லுவாங்க, இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க கிளைமேக்ஸில். அதான் என்னோடய வீடியோ ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், இந்தியா பார்க்கணும், ஆஸ்திரேலியா பார்க்கணும், ஜப்பான் பார்க்கணும். அதே தான் நான் போடுற வீடியோ பெருமானூரில் பார்க்கணும், திருப்பூரில் பார்க்கணும், கோயம்புத்தூரில் பார்க்கணும், அதான் கோபி வட்டாரத்தில் பார்க்கணும். இவன் வந்து ஏமாத்தினா அதுலேருந்து தப்ப முடியாது. எப்படின்னா, கலிகாலம்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த கலிகாலத்தில் வாயெல்லாம் அழுகிரும், குஷ்டம் வந்துடும், கடைசி காலத்தில் நரகம் வந்துடும். யார் ஏமாத்தினா? பாவப்பட்ட மக்களை. அந்த பாவப்பட்ட மக்கள் தான் இந்த குடியிலேருந்து விடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வாங்குறாங்களேங்க, அவங்க தான் அந்த பாவப்பட்ட மக்கள். இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, கண்டென்ட்டுக்கு வேண்டி சொல்ல கிடையாது. கண்டென்ட்டுக்கு அதாவது 1900 வீடியோ இருக்குதுங்க. சபரிமலை வீடியோ இருக்குது, டூரிஸ்ட் வீடியோ இருக்குது. இன்னும் போடுறதுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா இளவரசம் மாதிரி வீட்டில் வெட்டி உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சமையல் கட்டையுமே குடும்பத்தும் காட்டல. நான் இப்போ திருப்பூர்லேருந்து மறுபடியும் இப்போ பொள்ளாச்சி போகிறேன். அப்புறம் இளவரசனுமே அவங்க குடும்ப உறுப்பினர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐசிசி பேங்கில் போய் எவ்வளோன்னு போய் கேளுங்க.
எவ்வளோ 1 லேக், மினிமம் 1 லேக் அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி 3 அக்கௌண்ட் எங்கிட்ட இருக்குது. இதே நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னா, கண்டென்ட்டு காட்டி சம்பாதிக்கிறீன்னா 1 லட்சம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்படணும். அதனால தான் நான் சொல்கிறேன்னா, நாலேஜ் இல்லாமல் பேசாதீங்க யூடியூப்பில். நான் வந்து வரலாறு தெரியாமல் எதுவுமே பேச மாட்டேன். வரலாறு தெரிஞ்சனால தான் நான் பேசுகிறேன். நீங்கள் அரசியலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அக்ரியாக இருந்தாலும் சரி. ஆனால் இவ்வளோ ஏமாற்றிட்டு இளவரசன் நான் சொன்னது ஒன்றுமே பண்ணலையே. டிரான்சாக்ஷன் வெளியிடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் மேலே உள்ளலுக்கு கூட பையன் மேலே சத்தியமாக சொல்ல. ஏன்னா இந்த திருட அதை தப்பிச்சு பார்க்குறான். இந்த திருடனுமே அதை திருடியுமே இவங்க எந்த இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இளவரசனுக்கு ஆல்ரெடி முதல் கல்யாணம் ஆயிடுச்சு, பிரியா வைப்பு, பையன் பேர் தனுசு. அதுவும் இளவரசன் வாயிலேருந்து வராது, அவன் குடும்பத்து வாயிலேருந்து வராது. இல்லை கேட்டால் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டு சில பேர் போது பேர் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க யூடியூப்பில். சாதாரண ஒரு ஃப்ரெண்டுங்க, வணக்கங்கண்ணு, சிங்கப்பூர் மண்ணு, என்னோடய ஃப்ரெண்டுங்க. அவர் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணார். சாதாரண ஒரு சமையல் வீடியோ போட்டார். இன்றைக்கி அவர் எட்டாத உயரத்தில் இருக்கிறாரு. நீங்கள் போய் அவரோட சேனலில் போய் பாருங்கள். அப்புறம் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணல. யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாதுங்க, உழைக்கணுங்க. சாதாரண ரோட்டு கடையாக இருந்தாலும் சரி, அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சாதாரண காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, இதுதான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்னா படிப்படியாக மேலே போகணும். இப்படி தான் லைஃப்பில் அதை விட்டு போட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. உழைக்கணும். காலையில் இப்போ வெயில் இருக்குது, நான் இந்த வெயிலில் தான் போயிருக்கிறேன். ஆனால் அதை விட்டு போட்டு நம்ம இளவரசன் என்ன சொல்கிறாருன்னா, திருட்டு இளவரசன் கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறா. அவனும் அவன் பொண்டாட்டி தாங்க கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ட்ராமா சொல்லியாச்சு. அப்புறம் இது அந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட். காலையில் ஒரு ஜெயந்திங்கிற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு பதில் அளித்தாச்சு. இனி அவங்களுக்கு இனி பதில் அளிக்க போகிறதில்ல. நாகரிகம் பதில் அளித்தாச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் சொல்லி வச்சு வீடியோ போடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இளவரசனோட பித்தலாட்டத்தை நாளுக்கு நாள் அப்டேட் கொடுப்பேன். அதுலேருந்து மக்கள் பாடம் கற்க வேண்டும். இலவசம் மக்களை ஏமாற்றி தான் அதுலேருந்து மீளவே முடியாது. அந்த திருட்டு பணத்தில் தான் நகை வெள்ளி கூட செல்லம் வாங்கியிருக்கு. பையனை வளர்த்த போகிறாரு. அந்த பையனை நினச்சா தான் பாவமாக இருக்குது. நாளுக்கு நாள் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.